நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர், மாநில அளவில் மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாமிக்குளம் கமர்ஷியல் டாக்ஸ் ஐயா அவர்களையும் மற்றும் இம்மாவட்டத்தில் அனைத்து வகையிலும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய தோழர் உஷா ராணி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். மற்றும் எப்போதும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நண்பராகவும் வழிகாட்டியாகவும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் நின்று ஆலோசனை சொல்லக்கூடியவராகவும் திகழக்கூடிய வெங்கடு அவர்களையும் மேடைக்கு வருபவர்களை அன்போடு பாரதியினுடைய நினைவு நாளில் நல்லதொரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு உங்கள் அனைவரின் வருகையாலும் மிகவும் மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து நம்மோடு விருதுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அத்தனை சான்றோர் பொறுப்புகளையும் நேரத்தின் அருமை கருதி மீண்டும் ஒரு முறை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நமக்குள் மலர்வோம் என்ற இந்த திட்டத்தினுடைய ஒரு சில வரிகள் குறித்து, இந்த நோக்கம், அதோட செயல்பாடுகள் என்ன என்பதை ஓரிரு வரிகளில் பரிமளா அவர்கள் சொல்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பார்வையாளராக வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இத்திட்டத்துக்கு நம்ம எதுக்காக வளரும் தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் நமக்குள் மலர்வோம் என்ற திட்டத்தை சென்ற ஞாயிறன்று கடற்கரை அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவோம். இறைவனுக்கு ஒரு அழகிய நிகழ்வில் என்னை எதிர்பாராத நேரத்தில் அழைத்து இந்த உதவுப்படுத்திய எங்களுடைய சங்க தலைவர்மா காப்பாளர் சங்க தலைவர் செல்வகுமார் அவர்களுக்கும், ஆட்சியர் முத்து சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாணவ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த தானியத்தில் உணவுகளுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை உங்களை சேரும். இன்னைக்கு இந்த நாற்காலியில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சார் மதியம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாரு, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வாங்கினேன். பட் நம்மளுடைய நிகழ்வுகளை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இந்த போஸ்ட் அப்படி அடுத்து நான் இங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த நிலையில் சார் முயற்சி பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் கமிட்மெண்ட் இல்லைனா நிச்சயமாக வர பார்க்குறேன்னு சொன்னேன். பட் எனக்கு இப்போ நான் வந்தது இறைவனோட செயல்களை இப்போ என் மனசு இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வத்திற்கு அறிவிச்சிருக்கோம். அதில் வர ஒரு சப்ளை வச்சு ஒரு நூலை எழுதி அந்த நூல் நம்மளை இத்தனை பேரோட ஒரு நட்புல வளையத்தில் கொண்டாடுதுன்னா நம்மளோட சிறந்த வரம் எதுவுமே கிடையாது. நானே ஏதோ சில கவிதைகள்லாம் எழுதுவேன், இப்போவுமே எழுதுவேன். பட் இப்போ ரொம்ப பிஸியஸ்ட் நடந்தெல்லாம் இருக்கிற நேரங்கள் கிடைக்கல. பட் எல்லாரோட எழுதுறதை படித்து ரசிக்கிறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு சக்தியை இறைவனை கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம மாட்டாட்சியர் பேசினது நம்ம மாட்டாட்சியர் இப்போது ராஜகோபால் சிவராசர் போகும்போது அவங்கள பாராட்டி பேசும்போது அப்படி அருவி மாதிரி அவ்வளோ ஒரு அழகிய தமிழ் அதை கையாண்டு விதம் அதோட நேர்த்தியாக இருந்துச்சு. திரும்ப அவரை இதே மேடையில் இந்த ஒரு நல்ல விருது வாங்குற இடத்துல பார்க்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கும் கடவுளுக்கும் நன்றி, அவருக்கும் ஒரு பாராட்டுற மனசார இங்கே எல்லாருக்கும் இறைவன் எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுத்து நீண்ட ஆடி கொடுக்க இறைவனை வேண்டி வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி பார்த்து விடுகிறேன். பல வகையிலும் என்னுடன் பயணிக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்துறை நண்பர்களும் மற்றும் ஏனைய நண்பர்களும் பெருமளவு துணை நின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு என்னுடைய அழைப்பின் தேர்வில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி உஷாராணி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் காலத்தின் அருமை கருத்து பேச. அங்கே தமிழனின் நரம்பில் முண்டாசு கட்டுக்குள்ளே முத்தமிழை முடித்து வைத்து தாலாட்டு பாடி தமிழ்தாயை உறங்க வைத்தாய். வறுமை வந்த போதும் உன் வயிறு காய்ந்த போதும் காலானை காலால் உதைத்து அவனுக்கு இடையே கவிதைகளை வாரி இறைத்தாய். நீ மொழிந்த தமிழை நான் படித்தேன் என்ற ஒற்றை வரி போதுமடா என் வாழ்வில் நான் பெற்ற பெரும்பேடு என்பதற்கு இணங்க இன்று தோழர் முத்துக்குமார் அவர்கள் வளரும் பாரதிய
பாரதியார் என்றே தான் சொல்ல வேண்டும். அதுபோல இந்த பாரதியாரினுடைய நினைவு தினத்தில் இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும், அது மென்மேலும் வளர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நம்மோடு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞரும் சமூக ஆர்வலரும் மிகச்சிறந்த நல்ல தோழருமான திலகவதி கவிஞர் அவர்களை வருக என வரவேற்று அவர்களை இரண்டொரு காலத்தின் அருமையில் 2 வார்த்தைகளில் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச சமூக சேவை பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன்னு நேரம் கருதி நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த நிகழ்வு தொடங்கி நடைபெறுகிறது. இந்த திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அந்த பரிசனை அவருக்கு வழங்கி சிறப்பிப்பார்கள். ஏற்கனவே மிகச் சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கலைச்சாரல் 2025 நிகழ்விற்கு தொடர்பு கொண்ட பொழுது மிகவும் மகிழ்ந்து நிச்சயமாக அந்த நிகழ்வுக்கு வருகை தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு உண்டான அந்த சீல்டையும் நாம் செஞ்சோம். ஆனால் கடைசி இடத்தில் அவங்க வர முடியல. இப்பொழுது இந்த நிகழ்வை நம்முடைய கலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசை நமது துணை ஆட்சியர் அம்மா அவர்கள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். தமிழ் எழுத்தாளர் சங்கம் தோழர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் சென்ற நிகழ்வுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். வருகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய மகள் டிஆர்பி எக்ஸாம்க்கு அந்த தேர்வுக்கு என்ட்ரி பண்ணுவதனால் என்னால் வர இயலவில்லை. மிகவும் வருத்தமாக தான் இருந்தேன், அந்த நிகழ்வுக்கு போக முடியவில்லை என்று. ஆனால் இறைவன் கடவுள் சொல்லுவாங்களே, ஒன்றை தட்டி விட்டால் அடுத்து இன்னொன்று நல்லதாக கொடுப்பார் இறைவன்ன்ற மாதிரி இன்னைக்கு அம்மா கையால் விருது வாங்க எனக்கு இறைவன் அன்றே படித்து வைப்பார் போல. அதனால் நான் அன்றைய விட இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுவும் நமக்குள் மலர்வோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் நான் மகிழ்ச்சியாக இந்த விருதினை ஏற்றிருக்கேன். தோழர் அவர்களுக்கு நன்றினையும் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஆளுமைகள் அனைவருக்கும் நன்றியை கூறுகிறேன். நன்றி.